திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். ஆமென். இந்த காலவேளையில இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் இந்த காலவேளையில நம்மளோடு பேசுவாராக. ஆண்டவர் உதவி செய்வாராக. 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 221வது பக்கம் சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. திரும்ப எல்லாரும் வாசிக்கலாமா? அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் வசனத்தை நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தடுமாற்றங்களை குறித்து சில காரியங்கள் எல்லாம் நம்ம பேச போகிறோம். வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. யூதர்கள் வெட்டப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் செடியிலிருந்து புறக்கணிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? இங்கு அதைத்தான் குறித்து வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் அழகாய் வளர்த்தெடுத்தார். இதை புரிந்து கொள்வதற்கு சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 8, 9, 10, 11 வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? 80வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீர் ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினி, ஆயத்தப்படுத்தினி, தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் கேதுருகளும் மூடப்பட்டது. தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் நதி மட்டாகவும் படர விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? ஒரு செடிக்கு ஒப்புமையாய் எகிப்திலிருந்து கொண்டு வந்து அதை ஜாதிகளை துரத்தி விட்டு நாட்டினாராம். அது வேறு உண்டினது, வளர்ந்தது, கிளைகள் விட்டு படர்ந்தது. அப்படி படர்ந்த அந்த கிளைகளை ஒரு கட்டத்தில் ஆண்டவர் முறித்து போட்டார். அப்படி வளர்ந்த கிளைகளை ஆண்டவர் நொறுக்கி போட்டார். ஏன் நொறுக்கினார்? இங்க அதைத்தான் வாசி ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டப்பட்டிருந்த கிளைகள் முறிக்கப்பட்டு அந்த இடத்துல காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நம்மை வெட்டி கொண்டு வந்து அந்த ஒலிவ மரத்தோடு ஒட்டி வைத்தார். நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்கள். இயேசு தன்னை ஒலிவ மரமாகவும் அதன் கிளைகளை இஸ்ரவேல் ஜனங்களாகவும் பாவித்து பேசுகிறார். ஒலிவ மரமாகிய இயேசு. இப்போ இந்த ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமே, இது தண்டு, இது தண்டு. இதுல இருந்து நிறைய கிளை இருக்குது. இந்த கிளைகள் தான் ஆங்காங்கே படர்ந்து போகுது. இது ஒரு செடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளைகள் படர்ந்து போகுது. இப்போ ஆண்டவர் இந்த கிளைகளை பிடுங்கி போட்டார். இது இஸ்ரவேல் என்கிற கிளை. இதை பிடுங்கிட்டு இதுக்கு பதிலா காட்டு ஒலிவ மரத்துல இருந்து சில கிளைகாகிய நம்மளை பிச்சு கொண்டு வந்து இந்த கிறிஸ்துவின் அந்த செடியோடு கூட என்ன செஞ்சார்னா இணைச்சி வச்சிருக்கிறார். இப்போ இயேசு ஒரு திராட்சை செடியாய் ஒலிவ மரமாய் நிற்கிறார். நாம் கொடிகளாய் இருக்கிறோம். இந்த கொடிகள்ல தான் கனி என்ன செய்கிறது? வளருகிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற அந்த கொடிகளை, அந்த கிளைகளை நொறுக்கிட்டு நம்மளை சேர்த்தார். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, இப்படி உடைஞ்சு கிடக்கிற இந்த கிளைய திரும்ப ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். இப்படி உடைஞ்சு கிடக்கிற இந்த கிளையை கண்டு நீ ஒன்னும் பெருமை பாராட்டாத. 11ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை பாருங்க. நல்லது. ரோமர் 11:20. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தில் நிற்கிற மேட்டிம சிந்தையா இராமல் பயந்தரு. ஏன்னா இந்த முறித்து போடப்பட்ட கிளைகளை ஒட்ட வைப்பதற்கு தெய்வம் வல்லவராயிருக்கிறார்.
அல்லேலூயா. இவைகள் முறித்து போடப்பட்டவைகள், முறிந்து கிடக்கிறது. நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய பிரசங்கம் அதுதான். என் வாழ்வு ஏன் முறிந்து போனது? என் ஜீவியம் ஏன் முறிந்து போகிறது? ஏன் என் வாழ்க்கை கனி கொடுக்கப்படாதபடி நொறுக்கப்படுவதற்கான காரணங்களையும் நான் சேர்க்கப்படுவதற்கான வழிகளையும் நான் 1-2 காரியங்களை வேகமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த காலைவேளையில் எல்லா வாலிப பிள்ளைகள் பெரியவங்கெல்லாம் வசனத்தை நல்லா கவனிக்கணும். நான் முறிந்து போறதுக்கான காரணம் என்ன? சும்மா ஒண்ணும் கர்த்தர் முறித்து போட மாட்டார். ஆண்டவர் யாரையும் சும்மா புறக்கணிப்பது இல்லை. கடைசி வரைக்கும் ஒருவனுக்காய் கர்த்தர் போராடுகிறார். அப்போ என் வாழ்க்கை ஏன் முறிந்து போகிறது? கனியற்றவனாய், நன்மைகள் இல்லாதவனாய், நான் எதிர்பார்த்த மாற்றம் இல்லாதவனாய் நான் முறிந்து போக காரணம் என்ன? அதே வார்த்தை சொல்லுது. நீங்க வாஸ்து பாருங்க, அந்த 20ஆம் வசனத்தை பாருங்க. நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. எதினால் முறித்து போடப்பட்டது? பேசுங்க. எதினால் முறித்து போடப்பட்டது? அவிசுவாசத்தினால. ஆமே, விசுவாசம் இல்லாத இந்த சந்ததிகள், ஆமே, விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்ததுனால ஆண்டவர் முறித்து போட்டார். 23ஆம் வசனமும் இப்படிதான் சொல்லுது. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அப்ப இவர்கள் முறிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அவிசுவாசம். இவர்கள் விழுந்து போக காரணம் என்ன? அவிசுவாசம். அப்போ அவிசுவாசம் எங்க வருதோ அந்த கிளைகள் முறித்து போடப்படுகிறது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் அவசியம். நம்ம எல்லாருக்கும் பேர் என்ன பேரு? விசுவாசி இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன சொல்றோம்? விசுவாசி. ஏன் விசுவாசின்னு சொல்றோம்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். எதுக்கு விசுவாசிக்கிறேன்? என்ன ரட்சித்தார், என்ன அபிஷேகித்தார், எனக்கு கிருபை தந்திருக்கிறார், இந்த பூமியில பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி அழைத்திருக்கிறார், 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், இருளில் வாழும் ஜனத்திற்காய் ஜெபிக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். ஒரு நாள் இயேசு மத்தியாகத்தில் வருவார். அவரை சந்திப்பதற்கு நானும் என்னோடு கூட குடும்பமும் ஒரு கூட்ட ஜனமும் ஆயத்தமாகி அங்க போய் நிற்பேன். அதுதாங்க மகா பெரிய விசுவாசம். இதுதான் விசுவாசம். ஆனா இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு எது விசுவாசம்? அற்புதம் நடந்தால் கர்த்தர் நல்லவர், சுகம் நடந்தால் கர்த்தர் நல்லவர், விடுதலை கிடைச்சா இயேசு நல்லவர், நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவர் மாற்றம் தந்தா கர்த்தர் நல்லவர். அல்ல அல்ல. விசுவாச ஜீவியம் என்பதே ஆமை என்னை அழைத்த ஆண்டவரை நோக்கி ஓடுவதுதான் விசுவாச ஜீவியம். அப்ப இதெல்லாம் தரமாட்டாரான்னா பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப எனக்கு தேவையான அனைத்தையும் இந்த பூமியில எனக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அதோடு கூட தருகிறார். நான் இயேசுவை தேடும்போ, இயேசுவை ஆராதிக்கும்போ, இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கும்போ, அவரை நம்பும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது இவை எல்லாத்தையும் சேர்த்து தருகிறார். ஆனால் இந்த ஜனங்களோ அவரை விசுவாசியாததனால முறித்து போட்டார். இயேசு ஒரு நாள் நாசரேத்து ஊருக்கு போனார். நாசரேத்து ஊருக்கு போன போது அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவங்க சொன்னாங்க, தச்சனின் குமாரன் அல்லவா, யோசேப்பின் மகன் அல்லவா என்று சொல்லி இயேசுவை விசுவாசியாததனால அந்த ஊர்ல இயேசு அற்புதம் செய்யவில்லை என்று விதம் சொல்லுகிறது. ஏன் அற்புதம் நடக்கல? அவிசுவாசத்தினால. அப்போ அவிசுவாசம் அற்புதங்களை தடுத்து நிறுத்தும். அவிசுவாசம் வரக்கூடிய நன்மைகளை தடுத்து நிறுத்தும். அவிசுவாசம் தேவனை விட்டு என்னை பிரிந்து போக பண்ணும். அப்ப எங்க அவிசுவாசம் இருக்குதோ அங்க முறித்து போடப்படுகிற அனுபவங்கள் வருகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கன்னா நான் ஒரு 3 காரியத்தை சொல்றேன். இந்த 3ல கண்டிப்பா அவிசுவாசம்னா என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஜனத்திற்குள்ள அவிசுவாசம் வருவதற்கு 3 காரணங்கள் இருந்தது. அதுல முதல் காரணம், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் காரணம், யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவிசுவாசத்திற்கு முதல் காரணம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினால். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சரி 11ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை
இவர்கள் அவிசுவாசத்தினால இவர்களை முறித்து போட முதல் காரணம், இவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளல்னா என்ன? அவரை சொந்த இரட்சகராய் தேவனுடைய குமாரனாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு ஆளுதான் ஆமேன்னு சொல்லுச்சு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். இயேசுவை தன் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள என்ன தெரியுமா? அவர் என் சொந்த இரட்சகர். நான் ஒரு நாள் பாவத்தில் வாழ்ந்தேன், ஒரு நாள் உலகத்தில் வாழ்ந்தேன், ஒரு நாள் அசுத்தத்தில் வாழ்ந்தேன். இனி எனக்கு அது அசுத்தம் தேவையில்லை, எனக்கு இனி இந்த பாவம் தேவையில்லை, எனக்கு இனி இந்த உலகம் தேவையில்லை, எனக்கு இயேசு போதும். என் வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்காக வாழ்வேன், ஆண்டவர் தந்த வார்த்தைக்காக வாழ்வேன், இயேசுவின் பாதையில் நடப்பேன் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கிறதுக்கு பேர் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்வது. நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், வரும்போது நீங்க உள்ள வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னா என்ன ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். அதே வாசல்ல நிப்பாட்டியே பேசிட்டா என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒருத்தர் உள்ள கூப்பிடுறது, ரிசீவ் பண்றது, வாங்க. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்ன? என்னைக்கு சகேயு இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஒப்புக்கொண்டானோ, ஏற்றுக்கொண்டானோ, அவன் சொன்னான், இனி நான் யார்த்தையும் அநியாயமா வட்டி வாங்க மாட்டேன், யார்த்தையாவது வட்டி வாங்கியிருந்தா அதை நாளத்தனையா திரும்ப கொடுப்பேன். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுல ஒரு பாவ மன்னிப்பு இருக்குது, ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுல ஒரு மனம் திரும்புதல் இருக்குது, ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுல ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. அப்ப இன்னைக்கு இப்ப யோசித்து பாருங்க, நான் உண்மையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேனா? இன்னைக்கு நான் இயேசுவை அவருடைய பாதையில் நடக்கிறேனா? அவர் சொல்றதபடி நான் வாழ்றேனா? இயேசு என் பலனா இருக்கிறாரா? கேட்டு பாருங்க, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுதான் அவிசுவாசத்தின் அடையாளம். அவங்க ஒன்றும் பைபிள் படிக்காத ஆள் கிடையாது, நியாயப்பிரமாணங்கள் தெரியாத ஆட்கள் கிடையாது, வேதம் தெரியாத ஆட்கள் கிடையாது, எல்லா சட்ட திட்டங்கள் தெரியும். சிறு வயது முதற்கொண்டே நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள், சிறு வயது முதற்கொண்டே வேதத்தை வாசிக்க அறிந்தவர்கள், 12 வயசுக்குள்ள நியாயப்பிரமாணம் 600 நியாயப்பிரமாணத்தையும் மனப்பாடம் பண்ணி விடுவார்கள். அவ்வளவு தூரம் அவர்கள் வேதத்தின் மேல பைத்தியமாய் அலைந்தவர்கள். ஆனால் அவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? ரொம்ப முக்கியமானது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இந்த கால வேளையில ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். இயேசு சொன்னார், ஒரு இடத்துக்கு போங்க, ஊழியத்துக்கு போங்க, உங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அங்க போய் ஊழியம் செய்யுங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் கால்கள் இருக்கிற தூசியை என்ன செய்யுங்கள்? உதறி விட்டுட்டு வாருங்கள். அப்போ ஏன் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார்? ஏற்றுக்கொள்ளுகிறவனை கர்த்தர் முறித்து போடுவதில்லை. ஆண்டவர் பேசும்போது இயேசுவின் அன்பை நான் ஒன்று சொல்லட்டுமா? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேங்கிறதுல எதிர்பார்ப்பு இருக்காது, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேங்கிறதுல எந்த ஒரு நோக்கம் இருக்காது, இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்கிறதுல எனக்கு தந்தால்தான் அவர் அப்படிங்கிற தன்மை இருக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் மேன்மையானாலும் ஆமென் ஆண்டவருக்காக தன் ஜீவியத்தை அர்ப்பணித்து ஒரே ஒரு வாழ்க்கை நான் இயேசுவுக்காக வாழ்வேன், ஒரே ஒரு ஜீவியம் இயேசுவுக்காக வாழ்வேன். ஏன்? அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். அவன் உலகத்தோடு ஒத்து போக மாட்டான், பாவத்தோடு ஒத்து போக மாட்டான். ஒருவேளை பாவம் வருமானாலும் அவன் இருதயம் படபடக்கும், இருதயம் குத்தப்படும். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில பாவம் வர அந்த மனுஷன் அனுமதிக்க மாட்டான். அப்போ முறித்து போடப்படுவதற்கு காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது நமக்குள்ள வந்துரும்.
நிறைய நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோமே, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோமே. இயேசுவை சொந்த ரட்சகரா நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், அவ்வளோதான், அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இயேசு தான் என் ரட்சகர் நம்மளால் அறிக்கையிட முடியுதா? இயேசு தான் என் பேலன் அறிக்கையிட முடியுதா? வீட்டில் இயேசு தான் என் உயர்ந்தவர் சொல்ல முடியுதா? வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்வோம் அப்படின்னு சொல்ல முடியுதா? ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் வைப்பன்னு சொல்ல முடியுதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் என்ன விரும்புகிறாரோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கணும். விருந்தாளி அப்படி அல்ல, நம்ம கொடுக்கிறத வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போவார். ஆனா இயேசு விருந்தாளி அல்ல, நம்மில் ஒருவர். நம்ம வீட்டுக்குள்ள அவர் எப்படி வருவார் தெரியுமா? நம்மில ஒருவராத்தான் வருவார், விருந்தாளியா வரமாட்டார். என் பெட்ரூம் அவர் கையில இருக்கும், என் கிச்சன் அவர் கையில இருக்கும், என் ஹால் அவர் கையில இருக்கும், என்னுடைய வாகனங்கள் அவர் கையில இருக்கும், நான் யூஸ் பண்ற பொருட்கள் அவர் கையில இருக்கும். எல்லாத்துக்குடைய முழு அதிகாரி யாராத்தான் இருப்பா? இயேசுவா இருப்பா. அப்ப நான் எல்லாத்தையும் அவரிடத்தில் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ இயேசு என் வீட்டுக்குள்ள இருப்பாரானால் நான் சொல்ல வேண்டியது, இயேசு என் வீட்டுக்குள்ள இருப்பாரானால் பாவம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ள அசுத்தம் வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ள புலம்பல் வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட என் வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிழ்ச்சி வரணுமே. அப்போ ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அங்க ஒரு அர்ப்பணிப்பு. பிழைத்திருப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் பிழைத்திருக்கல, இயேசு என்னில் வாழ்கிறார். என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம், என் வாய் இயேசுவுக்கு சொந்தம், நான் கிறிஸ்துவின் ஆயுதங்கள். அப்ப நான் இயேசுவுக்கு சொந்தம். அப்ப எல்லாத்திலுமே இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனுக்கு தான் பார்த்து சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஏன் பிள்ளையாகணும்? பிள்ளைக்கு தாங்க வீட்டில் உரிமை உண்டு. பிள்ளைக்கு தான் வீட்டில் எல்லா பொருட்கள் மேலேயும் கை வைக்க யாருக்கு உரிமை உண்டு? பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு இல்லையா? பிள்ளை எல்லா இடத்துக்கும் கிச்சனுக்கு போகும், ஃப்ரிட்ஜுக்குள்ள கை வைக்கும், பெட்ரூம்ல போகும், நீங்க உயரமா மறைச்சு வச்ச பொருளை கூட தேடி கண்டுபிடிக்கும். ஏன்னா அது பிள்ளை. அதே இது பக்கத்து வீட்டு புள்ள வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம வீட்டுக்குள்ள ஆளுகை செய்ய முடியாது. மிஞ்சி போனா ஹாலு தான், அந்த ஹாலோட வச்சு பேசி என்ன செய்வோம்? அனுப்புவோம். நம்முடைய அந்தரங்க வரைக்கும் கூட்டிட்டு போய் என்ன செய்ய மாட்டோம்? காட்ட மாட்டோம். ஏன்னா அது மற்ற பிள்ளை. நம்ம பிள்ளைக்கு மற்ற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வோமானால் என் வாழ்வில் முழு அதிகாரி யாரு தான்? இயேசு மட்டும்தான். ஆமா. இப்ப சொல்லுங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா? உங்களோடு கூட இயேசு இருக்கிறாரா? ஒரு நாள் இயேசுவை என் கூட வாருன்னு சொல்றீங்களா? ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை என் கூட இருக்கணும்னு சொல்றீங்களா? சின்ன சின்ன காரியத்திலும் இயேசுவே நீர் என்ன நடத்தணும்னு சொல்றீங்களா? அப்படி சொல்வோம் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய மாம்சம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டால் நம்மை கர்த்தர் முறித்து போடுவது இல்லை. ஆமென். ரெண்டாவது, இந்த அவிசுவாசத்துக்கான காரணம் என்ன? ஒன்று, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. ரெண்டு, அவருடைய உபதேசத்தை வெறுத்தார்கள். எதை வெறுத்தார்கள்? உபதேசத்தை வெறுத்தார்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், இதை யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ? இந்த வார்த்தையை பாருங்க. சீசரில் அநேகர். சொல்லுங்க, யாரு? வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதது யாரு? பேசுங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதது யாரு? சீசரில் அநேகர். யார் தெரியுமா அந்த சீசர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 70 பேர். ஒரு 12 பேரை ஏற்கனவே அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்தார். ஒரு 70 பேரை அடுத்து தெரிந்தெடுத்து அவர்களை தாம் போகிற கிராமங்களுக்கு முன்னதாகவே அனுப்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அழைத்த நல்ல சீசர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் அதிகாரத்தை சுமக்கிறவர்கள் சொன்ன வார்த்தை இது
கடினமான உபதேசம். இரண்டாவது, இந்த ஜனங்கள் முறிந்து போக காரணம், இவர்களுக்குள்ள அவிசுவாசம் உருவாக காரணம், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாததனால. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை, மனம் திரும்புகிற இருதயத்தை. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? வசனங்கள், நியாயப்பிரமாணங்கள் கடினமானவைகள், வசனங்கள் கடினமானவைகள். இதன்படியெல்லாம் வாழ முடியுமா? இதன்படியெல்லாம் செய்ய முடியுமா? இதன்படி ஜீவிக்க முடியுமா? ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம கடினம் நினைக்கிற வசனத்தை அவர் என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 11:29. மன தாழ்மையுமாய் இருக்கிற என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு. அவர் என்ன சொல்றாரு? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கோ, கத்துக்கோ. அதுவும் ஆத்துமாவுக்கு என்ன கொடுக்கும்னாரு? இளைப்பாறுதல். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவன் தான் மனம் திரும்புகிறான். வசனத்தை கேட்கிறதோடு மாத்திரம் அல்ல, வசனத்தை கேட்டு அதன்படி வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் 30, 60, 100 பலன் கொடுப்பான். அப்போ வசனத்தை கேட்டு அதை உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் எடுத்துட்டு போயிடுவான். அவன் வழி அருகே விழுந்தவன் வசனத்தை கேட்டும் வேறு இல்லாததுனால சூரியனுடைய வெளிச்சத்தில் வாடி போகிறவன் கற்பாறையில் விழுந்தவன். அதுவும் பிரயோஜனம் இல்லை. சிலர் வசனத்தை கேட்டார்கள், வளர்ந்தார்கள். ஆனா முள்ளுகளுக்குள்ள சிக்கினதுனால, உலகம், பாவம், அசுத்தம் இதுகளுக்குள்ள சிக்கினதுனால வளர முடியல. ஆனா சில விதைகளோ வசனத்தை கேட்டு உள்ளும் புறமுமாய் யோசித்து தனக்குள்ள எடுத்துக்கொண்டு, இந்த வார்த்தையின்படி நான் வாழணுமே, இந்த வார்த்தையின்படி ஜீவிக்கணுமே, இந்த வார்த்தை எனக்கு தேவையே, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தேவை என்று தன்னை அர்ப்பணித்தவர்கள் 30, 60, 100 பலன் கொண்டார்கள். எனக்கு நிறைய நேரங்கள்ல நாம் எதை ஏற்றுக்கொள்வதில்லை தெரியுமா? வசனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம பிரசங்கம் கேட்கிறோம், நல்லா ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், கைதட்டுறோம், ஆவில நிரம்புறோம். ஆனா வசனத்தை கேட்டோமானா வசனத்தை கேட்கறதில்ல, வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கறதில்ல, வசனத்துக்கு நம்முடைய ஜீவியங்கள் அர்ப்பணிக்கிறதில்ல. என்ன கவனிங்க, என்ன கவனி, கீழே கால என்ன கவனிங்க. நீங்க கீழே ஒன்னும் பார்க்கணும், நான் சொல்லும் போது எழுதுனா போதும். என்னைய கவனிங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் தேவை, வார்த்தையை ஏற்றுக்கொள்ற இருதயம் தேவை. அப்போ நாம் முறிந்து போவதற்கு ஒரு காரணம் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாததுனால. நீங்க இதே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. 21ஆம் வசனத்தை, கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானா அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினது நோக்கம் மனம் திரும்புவதற்காக. யோவான் முதல் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்புங்கள்னு சொன்னார்? நீ போற வழி சரியில்லை, போற பாதை சரியில்லை, உங்க ஜீவியங்கள் சரியில்லை, அதனால மனம் திரும்புங்கள், இயேசு பக்கம் திரும்புங்க, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, வார்த்தையின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு கீழ்ப்படிதலை, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற அனுபவத்தை. இப்ப யோசித்து பாருங்க, நான் முறிந்து போக காரணம் என்ன? என் கீழ்ப்படியாமை. நான் தோத்து போக காரணம் என்ன? என் கீழ்ப்படியாமை. ஒரு பிள்ளை இருக்குது, படிக்க வேண்டிய காலத்துல படிக்க சொல்லும் போது அந்த பிள்ளை படிக்கலன்னா எக்ஸாம் காலத்துல கண்டிப்பா பிள்ளை என்ன செய்யும்? தோத்து போகும். ஏன்னா அது கீழ்ப்படியல, கீழ்ப்படிய வேண்டிய காலத்துல கீழ்ப்படியல. ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கீழ்ப்படிய வேண்டிய நேரத்துல கீழ்ப்படியணும், அழ வேண்டிய நேரத்துல அழுதுறணும், ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரத்துல ஒப்பு கொடுத்துறணும், மனம் திரும்ப வேண்டிய நேரத்துல மனம் திரும்பணும். இதை செய்யலன்னா பரீட்சை நாட்கள்ல தோத்து போவோம். அங்க போய் நின்னுட்டு நான் இப்ப ரிவிஷன் பண்றேன், இப்ப
இப்ப நான் படிச்சிருவேன், இப்ப நான் வந்துருவேன், நான் வர முடியாது. எல்லாம் மறந்து போகும். என்ன பண்ணோன்னு தெரியாது, என்ன செஞ்சோன்னு தெரியாது. அப்போ கீழ்ப்படிதல் என்பது அன்னன்னைக்கு நேத்து சொன்ன காரியத்துக்கு இன்னைக்கு கீழ்ப்படிய முடியாது, இன்னைக்கு சொல்ற காரியத்துக்கு நாளைக்கு நினைக்க முடியாது. அன்னன்னு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமானால் அன்னன்னு தெய்வம் தம்மோடு நம்மை நிலைத்திருக்க வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒன்னு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினால அவர் முறித்து போட்டார். 2, அவருடைய வசனத்தை அவர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாததுனால முறித்து போட்டார். அநேக வார்த்தைகளை பேசினார், அநேக வசனங்களை பேசினார். என் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் ஜனங்கள் அவருடைய வசனத்தை புறக்கணித்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எதை புறக்கணிச்சாலும் வசனத்தை என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள், ஆண்டவர் உதவி செய்வாராக. 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1, 23, 24. என் கடிந்து கொள்ளுதலுக்கு அருளுவே, நான் கூப்பிட்டும் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர் சொல்ல, கூப்பிடுறேன், அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. நான் கையை நீட்டுறேன், அவன் கவனிக்க மாட்டேங்கிறான். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். எதுக்கு திரும்ப சொல்றாரு? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும். அவர் என்னை உணர்த்தும் போ, என்னை கட்டாயப்படுத்தும் போ, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்புவேன். ஆனால் எனக்கு உதவி செய்ய அவர் தம்முடைய ஆவியை அனுப்புவாராம். 25, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அவர் காலங்கள் கொடுக்கிறார். ஆமே, அவர் எச்சரிக்கிறார், அவர் உணர்த்துறார், அவர் உணர்த்தி நம்மளோடு பேசுகிறார். ஆனால் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆசா ராஜாவை கடிந்து கொண்ட போது அந்த தீர்க்கதரிசிக்கு ஜெயில போட்டான். அவன் யோவாஸ் ராஜாவை கடிந்து கொண்ட போது தீர்க்கதரிசியை கல்லெறிஞ்சு கொண்டு விட்டான். அமத்சியா ராஜாவை கடிந்து கொண்ட போது தீர்க்கதரிசியை மிரட்டான், கொன்றுவேன்னு. ஆகாப் ராஜாவை கடிந்து கொண்ட போது தீர்க்கதரிசிக்கு ஜெயில போட்டு இடுக்கத்தின் அப்பத்தையும் கண்ணீரின் இடுக்கத்தின் அப்பத்தையும் கசப்பான ஆகாரத்தையும் கொடுக்க சொன்னான். அப்போ பழைய ஏற்பாட்டில் அநேக ராஜாக்கள் தங்களை கடிந்து கொள்ளும் போது அந்த தீர்க்கதரிசிகளை கொல்ல நினைத்தார்கள். அத்தனை பேரும் தோத்து போனார்கள், அத்தனை பேர் வாழ்க்கையில தோத்து போனார்கள். ஆனால் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டவனோ முறிந்து போகவே இல்லை. அவன் சந்ததியை கத்த நிலை நிறுத்தினார், அவன் வாழ்வை கத்த நிலை நிறுத்தினார். எங்க ஆண்டவர் உணர்த்தும் போது மனம் திரும்பணும், ஆண்டவர் உணர்த்தும் போது ஏற்றுக்கொள்ளணும். என் வார்த்தைக்கு கவனிங்கிறாரு. ஆண்டவர்கள் எச்சரிக்கவோ, இதை செய்யாத, இதை பண்ணாத, இப்படி இருக்காதன்னு உணர்த்துறாரா? உணர்த்தும் போது மனம் திரும்பிடணும். அப்படி திரும்புவோமானால் ஆசீர்வாதம் இல்லைன்னா 26ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் நானும் ஆபத்துல நகைத்து நீங்க பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேங்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டிய காலத்துல மனம் திரும்பல, கர்த்தரோடு இணைய வேண்டிய காலத்துல இணையலன்னா கண்டிப்பா ஆபத்து வரும். அன்னைக்கு நான் ஆகடியும் பண்ணுவேன், சிரிப்பேங்கிறார். ஆபத்து வரும்போது கூப்பிடுவேன். 27ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்க மேல வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி, நான் மறுத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அப்போ தெய்வம் அமைதியாகிற ஒரு நேரம் வரும், தெய்வம் பேசாத ஒரு நேரம் வரும். அன்னைக்கு நாம் கூப்பிட்டாலும் தெய்வம் பதில் கொடுக்க மாட்டார், அன்னைக்கு கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டார். அவர் சொல்வார், நீ தான் கீழ்ப்படியலையே, நீ தான் மனம் திரும்பலையே, நீ தான் விட்டு கொடுக்கலையே, நீ தான் என் ஒப்புரவாகலையே. நான் கூப்பிட்டேன், நான் உன்னை எச்சரித்தேன், உன்னை சொன்னேன், நீ பண்ற தப்புன்னு சொன்னேன், உன் வாழ்க்கையை மாத்தன்னு சொன்னேன், நீ தான் கேட்கலையே. இப்போ ஆபத்து வரும்போது நோக்கி கூப்பிடுறேன், நான் என்ன செய்ய முடியும்? நீ எதை விதைச்சியோ அதை அறுக்கிற, நீ எதை செஞ்சியோ அது உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் அமைதியா இருக்கிற ஒரு நேரம் வந்துடும். இந்த கால வேளையில நான் ஏன் முறிந்து போகிறேன்? என் வாழ்க்கை ஏன் தடுமாறுகிறது? நான் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால,
ஸ்தேவான் சொல்றார், இருதயத்திலையும் செவியிலையும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்களோ. அவர்கள் பல்லை கடித்துக் கொண்டு கற்களை எறிந்தார்கள் ஸ்தேவான் மேல. கல் எறிஞ்சதுனால அவன் செத்து போனான். இயேசு அவனை எழும்பி நின்று கூப்பிட்டுக்கிட்டாரு. விளைவு யாருக்கு? 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1-2 சொல்லுது, சபைக்கு உபத்திரம் வந்தது. 7ஆம் அதிகாரம் கடைசியில் ஒருத்தன் செத்து போனான். 8ஆம் அதிகாரத்தில் உபத்திரம் வந்தது. உபத்திரம் வந்தபோது இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தேசமெங்கும் சிதறப்பட்டார்களே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வில் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில் ரொம்ப முன்னணிக்கணும். ஒன்னு இயேசுவை ஏற்றுக்கணும், எந்த மாற்று கருத்துமே இல்லை. 2 வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அவன் தான் முறிந்து போக போவதில்லை. 3வது, இந்த ஜனங்கள் முறிந்து போக இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு. இவர்கள் இப்படி முறிந்து போக காரணம் அவருடைய அவிவிசுவாசம். அந்த அவிவிசுவாசம் எதனால் வந்ததுன்னா, அற்புதங்களை ஏற்றுக்கொள்ளாததினால். இயேசுவினுடைய எதை ஏற்றுக்கொள்ளல? முதல்ல என்ன சொன்னேன்? யாரை ஏற்றுக்கொள்ளல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. 2, உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளல. 3, அற்புதங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யோவான் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:37, அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை, இத்தனை அற்புதங்களை நடக்கும்போது அற்புதம், உட்காரும் போது அற்புதம், மகிமையான காரியங்களை செய்த போதிலும் அவர்கள் அவரை விசுவாசிக்கல. ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்றார் தெரியுமா? அவரை விசுவாசிப்பதற்காய், அவரை ஏற்றுக்கொள்வதற்காய், அவரை நம்புவதற்காய், அவருக்காய் இன்னும் வாழணுங்கன்னு நான் ஆசைப்படணுங்கிறதுக்காகத்தான் சில நேரம் நான் சோர்ந்து போகும்போது சின்ன சின்ன கிஃப்ட் தர்றார். சின்ன சின்ன பரிசு போல உயர்வுகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறார். ஆனா அநேகருக்கு அற்புதங்களை பெருசா பார்க்கறது இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க எனக்கு தெய்வம் பலன் தந்தால் அது தெய்வம் எனக்கு செய்த அற்புதம். அதை என்னைக்கு நீங்க நம்புறீங்களோ அன்னைக்கு தாங்க கர்த்தரை நன்றி சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் என் கையில வந்துச்சுன்னா அது தெய்வம் எனக்கு செய்த அற்புதம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன், எனக்கு பெரிய செலவில்லாமல் கர்த்தரை பாதுகாத்தார்னா அது தெய்வம் செய்த அற்புதம். எனக்கு தேவைகள் நிறைய இருந்துச்சு, ஆனா கர்த்தர் காரியங்களை அனுகூலமாய் மாற்றி தந்தார்னா அது அற்புதம். இந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை போல ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு, ஆனா அதை வச்சு இந்த மாசம் முழுக்க கர்த்தர் மகிமையா நடத்தினார்னா அது அற்புதம். எவ்வளவு மகிமையா கர்த்தர் என்னை நடத்துகிறார். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கு எனக்கு சுகம் தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்னைக்கு பலன் தந்திருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜீவன் தந்திருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே ஆமாம். நம்ம நினைக்கிற நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தது போல நடக்கலையே இல்ல, எதிர்பார்த்தது நடக்குதோ நடக்கலையோ நம்ம வாழ்க்கையை கர்த்தர் நடத்துறார். அதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அற்புதங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அற்புதங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. சின்ன சின்ன காரியத்துல ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் இதை வாங்கு, எனக்கு பலன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. இதை செய்யலுக்கு உதவி செஞ்சதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வரீங்க, வீட்டு வாசல்ல நின்று சொல்லுங்க, ஆண்டவரே இதை வாங்க, எனக்கு பலன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உள்ள போங்க. மளிகை பொருள் வாங்குறீங்க, இதை வாங்க, எனக்கு பலன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக போயிட்டு வர்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை மாற்றி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆமே. நம்ம நினைச்சது போல பெருசா இல்லட்டாலும் ஒவ்வொரு காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏன்னா கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். நிறைய நினைக்கிறது இதெல்லாம் மாறி எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டா கர்த்தர் எனக்கு அற்புதர் இல்லைங்க. அதை மாற்றுவார், அதை மாற்றுவார். ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தரனே அற்புதமாய் நடத்துகிறார் என்பதை எண்ணி கர்த்தரை துதிக்கணும். முறிந்து போறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தாருன்னு அவங்களுக்கு யோசிக்க தெரியல. செங்கடல வந்து புலம்புனாங்க. செங்கடல் அற்புதம் செய்து 2ஆய் பிளந்து அக்கறை கொண்டு போனார். அங்க போன மாராவில் வைத்து அவர்கள் கர்த்தரை முறுமுறுத்தார்கள். அங்க வச்சு கர்த்தருடைய அற்புதத்தை யோசிக்கல. மாராவில் நடத்தி ஜெயமா நடத்திட்டு போயிட்டாரு. அடுத்த ஒரு இடத்துக்கு
ஊருக்கு போனா அங்க தண்ணி இல்லை. அங்க போய் நிற்கும் போது இவர்களுக்கு முன்ன நடந்த ஒரு அற்புதத்தையும் யோசிக்கல, முறுமுறுத்தார்கள். அங்கேயும் கர்த்தர் கண்மலையை பிளந்து அற்புதம் செய்தார். அடுத்த ஆண்டவர் சீனாய் வனாந்தரத்தில் மகிமையா நடத்தினார். மகிமையாய் கூட இருந்தால் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் கொடுத்தார். அவர்கள் சாப்பிட மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். ஆனாலும் அடுத்த தேவை வரும்போது கர்த்தரை முறுமுறுத்தார்கள். அடுத்த தேவை வரும்போது கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தர் சொல்றார், இதுவரை 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். அப்போ ஒவ்வொரு அற்புதம் நடந்தாலும் கர்த்தர் போய் எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேன்றார், நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், கர்த்தர் என் வாழ்க்கை அற்புதம் செய்யல, நான் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், ஆண்டவர் ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம்னா, உயிரோட வச்சிருப்பதே அற்புதம் தானே. இன்னும் கொல்லல, இன்னும் ஜீவனோட வச்சிருக்கிறார்ல. நம்ம வாழ்க்கைய மகிமையா நடத்த கர்த்தர் வல்லவர். நேத்து வரைக்கும் மூழ்கி கிடந்த நம்மளை தூக்கி எடுத்தவருக்கு இந்த சின்ன காரியத்துல நடத்தி செல்ல முடியாதா? என்ன முடியும். நமக்கு அற்புதங்கள் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் முறிந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆராதிக்க முடியல, அதனாலதான் துதிக்க முடியல, அதனாலதான் கர்த்தரை தேட முடியல. இந்த கால வேளையில நான் எப்படி இருக்கிறேன், நான் முறிந்து போறதுக்கான காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து அவங்களை முறிச்சு போட்டதுக்கான காரணம் அதுதான். அற்புதங்களை கண்டு அவரை விசுவாசியாமல் போனார்கள், அற்புதங்களை கண்டு அவரை நம்பாமல் போனார்கள். அதனால கர்த்தர் சொன்னார், இதுல ஒருத்தன் கூட கானானுக்குள் பிரவேசிப்பதே இல்லை இல்லை. என் இருதயம் எப்படி இருக்கிறது? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அவருடைய வார்த்தையின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேனா? தேவனுடைய அற்புதங்களை என் வாழ்க்கையில பெரியதாய் பார்க்கிறேனா? இது எதுவுமே நான் செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை முறிந்து போன வாழ்க்கை. அதனால தான் நான் எதிர்பார்த்த கனிகள் இல்லை. கிளைகள் முறிக்கப்பட்டது பிறகு எப்படி கனி வரும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு வேதம் சொல்லுது, நம்ம செய்யறது வாய்க்க மாட்டேங்குது. ஏன் வாய்க்கல? நான் முறிந்து போடப்பட்டிருக்கிறேன். முறித்து போடப்பட்டதுனால வாய்க்கல, என் வாழ்க்கையில ஜெயம் இல்லை. இந்த கால வேளையில ஒரே ஒரு வாஞ்ச இருக்கணும், ஆண்டவரே நான் திரும்ப உம்மோடு ஒட்டப்படணும், திரும்ப உம்மோடு ஒட்டப்படணும் ஆண்டவரே. ஒரு வாக்குத்தத்தம் அப்படிதான் இருக்குது. ரோமர் 11:23 அப்படிதான் வாசித்தோம். ஆமே, அவர்கள் அவிசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். ஒருவேளை அவிசுவாசத்தை விட்டு வெளியே வந்தா, அவிசுவாசத்தை விட்டு அவன் புறக்கணிச்சு கர்த்தரோடு சேர்ந்து கொண்டா, அவனை அவர் ஒட்ட வைப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, என்ன நீங்க ஒட்டன ஆண்டவரே, என்ன உடைய பிரசனத்தோட ஒட்டன ஆண்டவரே? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜோம் பண்ணுவீங்களா? இவ்வளவு நேரம் கேட்ட வசனத்தை வச்சு ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்க. நான் ஏற்றுக்கொள்ளாத நேரம் உண்டு, நம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத காலங்கள் உண்டு ஆண்டவரே, அற்புதங்கள் நான் பெருசா உணராத காலங்கள் உண்டு. என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் முறிந்து போறதுக்கு நான் தான் காரணம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நான் விழுந்து போறதுக்கு நான் தான் காரணம், நான் தடுமாறுவதற்கு நான் தான் காரணம். என்னை திரும்ப ஒட்ட வைங்கப்பா, என்னை திரும்ப ஒட்ட வைங்கப்பா. அவிசுவாசியா இது இல்லாதிருந்தா அவனை ஒட்ட வைப்பேன்னு சொன்னா நீங்க ஜோம் பண்ணணும். சத்தம் உயர்த்தி ஜோம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட கெஞ்சி கேளுங்க, ஆண்டோட கண்ணீரோடு கேளுங்க. நான் முறிந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் விழுந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை தடுமாறுதுப்பா, என் வாழ்க்கை தடுமாறுதுப்பா, கனி இல்லை, நன்மைகள் ஒன்றுமே இல்லை, என்ன என் வாழ்க்கை முறிக்கப்பட்டிருக்கிறது. நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவரை பார்த்து, என் வீட்டின் தலைவராக உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையின் தலைவரா உம்மை ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. ஜோமனுங்க பார்க்கலாம், ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, எனக்கு நேர தேவைப்பா, நீங்க தேவை ஆண்டவரே, உம்மை நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. சொல்லுங்க, உம்முடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், நான் கீழ்ப்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன், வார்த்தையின்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜோம் பண்றீங்க? வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம், வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே நமக்கு கீழ்ப்படிவேன்ப்பா. பிள்ளைகள்லாம் ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா நமக்கு கீழ்ப்படிவேன், நான் உமக்கு கீழ்ப்படிவேன் இயேசுவே, நீ சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பெரியவங்கள
பகலா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் எதிர்த்து நிற்க மாட்டேன், உம்முடைய வார்த்தையை நான் எதிர்த்து நிற்க மாட்டேன், உம்முடைய வசனத்தை நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க சும்மா இருக்க கூடாதுன்னு, ஒருத்தரும் சும்மா இருக்க கூடாது. வாய் திறந்து ஜெபிக்கணும், வாய் திறந்து கர்த்தரோட பேசணும். இது நல்ல நேரம். ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோடு ஐக்கியமாகுங்க. ஆண்டவரே என்னை தூக்கி எடுங்கப்பா, நான் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வாழ்றேன், வசனத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்றேன். என் ஜீவியத்துல பல நேரங்கள்ல கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்றேன். எனக்கு மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. என்ன முறிச்சு போட்ட இடத்துல திரும்ப நீங்க ஒட்ட வைக்கணும், என்ன முறிச்சு போட்ட இடத்துல திரும்ப ஒட்ட வைக்கணும், என்ன முறிச்சு போட்ட இடத்துல திரும்ப என்னை உயர்த்தணும். நான் என் உலர்ந்து போன வாழ்க்கை திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும், உலர்ந்து போன ஜீவியங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும். கர்த்தர் எங்க வாழ்வில் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் வணைந்து கொள்ளுங்கப்பா, வணைந்து கொள்ளோ என்னையும் அவ்வித. என்ன வணைஞ்சுக்கோங்கப்பா, வணைந்து என்னையும் வணைஞ்சுக்கோங்க, என்னையும் அவ்வித. ஹல்லேலூயா. வணைந்து கொள்ளுமே. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் பேசுறவங்களுக்கு புரிஞ்சுதா? நான் பேசுன புரிஞ்சுதா? நான் ஏன் முறிந்து போனேன்? நான் முறிந்து போனதுக்கான காரணம் என் அவிவிசுவாசம். என் அவிவிசுவாசம் 3 விதத்துல வந்தது. ஒன்று, அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால, 2 வசனத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால, 3 அற்புதங்களை விசுவாசியாததுனால அவிவிசுவாசம் வந்தது. நான் விழுந்து போனேன். சரி, நான் திரும்ப அவரோடு ஒட்டப்படுவதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? ஒரு 3 காரியங்களை வேகமாய் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். திரும்ப நான் ஒட்டப்படுவதற்கு என்ன செய்யணும்? நான் ஆண்டவரோடு ஒட்டப்படுவதற்கு அவர் இடத்துல என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார்? 1, விழுந்த இடத்தை விட்டு எழும்பணும். சொல்லுங்க, விழுந்த இடத்தை விட்டு எழும்பணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1-2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 5 வசனம். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை இப்ப நான் ஒட்டப்படணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், இன்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து உணர்ந்து ஆதியில செய்த கிரியைகளை. ஆதியில செய்த கிரியை என்ன? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட, அவர் மேல அன்பு வச்சிருந்த, அற்புதங்களை சார்ந்து கொண்ட, கர்த்தரையே பிடிச்சு இயேசுதான் வாழ்க்கை நினைச்ச, ராத்திரி பகலா ஜெபம் பண்ண, அவருடைய அன்பிலேயே தங்கி இருந்த, யார் கைவிட்டாலும், யார் நேசித்தாலும், யார் நேசிக்காட்டாலும் இயேசு போதும் நினைச்ச அந்த ஆதியில செய்த கிரியைகளை இப்ப என்ன செய்யணும்? நீ செய்யணும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் விழுந்த இடத்தை விட்டு எப்படி எழுமணும் தெரியுமா? நான் ஆதியில செய்தது போல, ஆதியில கர்த்தரோடு நடந்தது போல, ஆண்டவர் மேல அன்பு வைத்தது போல நான் திரும்ப எழும்பணும். இதை கர்த்தர் சொல்ல, நீதான் அறியணும். இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைச்சு மனம் திரும்பு. அப்படின்னா ஜோமன்னு கேளு. அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் போய் சொல்றான் தீர்க்கதரிசிட்ட, ஐயா, நான் இந்த கோடாரியை வாங்கிட்டு வந்தேன். இந்த கோடாரி இரவலாய் வாங்கப்பட்டது. ஆனா வெட்டி வீழ்த்துகையில் அந்த கோடாரி தொலைந்து போனது. எனக்கு உதவி செய்ய கேட்கும்போ எலிசா கேட்கிறார், விழுந்த இடத்தை காண்பி. அப்போ விழுந்த இடம் நமக்கு தான் தெரியும். எங்க விழுந்தோன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் எங்க விட்டேன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் முறிந்து போறதுக்கான காரணம் என்ன ஆண்டவரே? எனக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னை விட்டு தாண்டி தாண்டி போகுது. அதற்கு காரணம் என்ன ஆண்டவரே? நான் கனி இல்லாம போறேனே, காரணம் என்ன ஆண்டவரே? கேளுங்க. ஆண்டவர் சொல்வான், ஆதியில விழுந்த இடத்திலிருந்து நீ எங்கிருந்து விழுந்தாயோ, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைச்சு மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை
செய்யுங்கிறாரு. ஆதியில செய்தது போல திரும்ப அன்பு கூறு, திரும்ப கர்த்தரோட பிடிச்சுக்கோ, கர்த்தரோட நட, திரும்ப கர்த்தரை சார்ந்துகோ. அப்படி சார்ந்து கொண்டால் என்னை திரும்பவும் ஒட்ட வைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். என்னை திரும்பவும் கையில் எடுக்க கர்த்தர் வல்லவர். சொல்லிட்டு சொல்றாரு, இல்லாவிட்டால், அதையும் சொல்றார், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உண்டத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்ட, இதுதாங்க தண்டு, விளக்கு தண்டு, இது ஒரு பூ தண்டு. இந்த தண்டை நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது தண்டு, இது தண்டு என் கையில் இருக்கு, பூ என் கையில் இருக்கு. தண்டை நீக்கியாச்சுன்னா இதை வச்சு ஒரு ஒரு ஏன்னா எதை நீக்குவேங்கிறார் ஆண்டவர்? நான் தண்டை நீக்குவேங்கிறார். நீ மனம் திரும்பல, நீ திரும்ப எழும்பல, ஆண்டவரோடு ஒட்டப்படலைன்னா கண்டிப்பா ஒரு நாள் வருவேன், அன்னைக்கு வந்து எதை தூக்கிட்டு போவேங்கிறாரு? இந்த தண்டை தூக்கிட்டு போயிட்டு இதை இன்னொருவன் மேல வச்சு, இன்னொருத்தன் ஜோமன் இருப்பான்ல, அவன் மேல வச்சு அவனை தூக்கி கர்த்தர் இந்த தண்டுல வைப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போ இது ஏன் தண்டு? நான் இருக்க வேண்டிய இடம், ஆனா நான் மனம் திரும்பாததுனால, நான் கர்த்தரோடு இணையாததுனால, ஆதியில செய்த கிரியைகளை செய்யாததுனால எனக்கு வைக்கப்பட்ட தண்டு அது யாருக்கு போகுது? இன்னொருத்தன்ட்ட போயிருச்சு. அவனை தூக்கி அது மேல வச்சுட்டு என்ன தூக்கி கீழே போட்டுட்டாரு. இப்ப கீழே கிடக்கும் போது வசனம் சொல்லுது, அது மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் குப்பையில கொட்டப்படுவதற்குமே அன்றி வேற ஒன்றுக்கும் உதவாது. உப்பு சாரமற்று போனால் அது எங்க கொட்டப்படும்? மனுஷனால் மிதிக்கப்படும். சிலர் சொல்றாங்க, உப்பெல்லாம் வைத்திருக்கவங்க சொல்றாங்க, உப்புல சாரம் இல்லைன்னா அதை ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனப்படாதான். அதை சும்மா குவியலா குமிச்சு வைப்பாங்களாம். வீட்டுக்கு முன்ன நம்ம இந்த ஜல்லிகள் போடுற மாதிரி போட்டு வைப்பாங்களாம். ஏன்னா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நல்ல கவனிங்க, விளக்கு தண்டை அவர் நீக்காதிருக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு விளக்கு தண்டு இருக்குது. அதுதான் கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டு. அந்த கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டை அது என்னை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் நான் ஒவ்வொரு நாள் விழுந்தாலும் விழுந்த இடத்தை விட்டு எழும்பி கிறிஸ்துவோடு இணைவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தா என்னை தண்டுல வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என்னை ஒப்பு கொடுத்தா என்னை தண்டுல நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். மனம் திரும்ப ஒப்பு கொடுத்து ஆதியில செய்த கிரியைகளை நான் செய்வதற்கு அர்ப்பணித்தார் என்னை நிலைநிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், தண்டை இழந்துராதீங்க, தண்டை இழந்துடக்கூடாது. மனம் திரும்பாத பட்சத்தில், பாவத்தை விட்டு விலகாத பட்சத்தில் தண்டு போயிடும். தண்டு போயிருச்சுன்னா நான் பிரயோஜனமற்றவர்கள். தண்டு போயிருச்சுன்னா நம்மளை வச்சு ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு லைட் இருக்குது, அது ஒரு ஹோல்டர் இருக்குது, அந்த ஹோல்டர்ல தொங்குறதுனால தான் வெளிச்சம். ஹோல்டர் இல்லைன்னா வெறும் லைட்டுக்கு வெளிச்சம் வராது, வெறும் லைட்டுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த கால வேளையில விளக்கு தண்டு விலகாதபடி கர்த்தரோடு மனம் திரும்பிரணும். அவரால் ஒட்ட வைக்க முடியும், அவரால் ஒட்ட வைக்க முடியும். யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் அவருடைய அற்புதங்களை தன் வாழ்க்கையில அவன் நன்மையாய் உணர்கிறார்களோ அவர்களை திரும்பவும் தண்டுல தூக்கி வைத்து விளக்கு ஏற்றி எண்ணெயை ஊற்றி கருந்துரிய வெட்டி இதை மகிமையாய் பிரகாசிக்க வைக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விளக்கு தண்டை புறக்கணிக்காதபடி கவனமா இருக்கணும். அவர் சொல்ல, ராத்திரி ஒரு நேரமாவது பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நல்ல ஒரு ஜெபம் பண்ணி சேர்ந்து சந்தோஷமா கர்த்தரை பாடி சாப்பிடணும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும், கர்த்தர் தந்த கிருபையை எண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார், கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். அப்போ நான் சாப்பிட்ற இடம் ரொம்ப முக்கியமானது. ஆமே, அவர் சொல்றாரு, ஆமே, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனோடு வந்து நான் போஜனம் பண்ணுவேன். இயேசு போஜனம் பண்ண ஒரு இடம் உண்டு. எம்மாவூர் சீஷரோடு அப்பத்தை பிட்ட போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப என் வீடு ஆசீர்வாதத்தின் நிறைய வீடுகள்ல ஆமா இந்த தட்டை பார்த்தாலே தெரியும் இல்லையா, தூக்கி எரிஞ்ச விளையாண்ட தட்டுக்கும் அந்த பிளேனா இருக்க தட்டுக்கும் என்ன இருக்கும்னா வித்தியாசம் இருக்கும். சில வீட்டில் தட்டு பறக்கும் இல்லையா, இங்கன்னு பறக்கும், கோவம் வந்தா போதும் தட்டு தான் பறக்கும். ஆமா, இப்படி சில வீடுகள் உண்டு. அதனால நம்ம பாத்திரங்களை பார்த்தாலே
புரியும் நம்ம பார்த்தோம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு அப்படின்னு. அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு, இல்லையா? ஆனால் நம்ம வீடு அப்படி அல்ல. ஒரு சமாதானத்தின் வீடாய் மாற வேண்டுமானால் கொஞ்சம் ஆவியில் அனல் ஆகணும், ஆவியில் ஜெபிக்கணும், ஆவியில் போராடணும். நாங்கள் சமாதானமாக இருக்கிற இடம், சேர்ந்து இருக்கிற இடம். எனக்கு பிசாசு குடும்பங்களை சேர விடுறதில்லை, பிள்ளைகளை சேர விடுறதில்லை. 3 பிள்ளைங்க இருந்தால் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் 3 திசைகளை நிற்குது. 3 சேர மாட்டேங்குது, குடும்பம் சேர மாட்டேங்குது, ஒரு ஐக்கியத்துக்குள்ள வர மாட்டேங்குது, ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா அனல் இல்லாததுனால. அனல் இல்லைன்னா அங்கே யார் குடியிருப்பா தெரியுமா? கண்டிப்பாக பேய் வந்து குடியிருக்கும். அனல் இல்லாத வீட்டில் சத்துரு குடியிருப்பான். அடுப்புல நெருப்பு போடலாம், பூனையும் உள்ள இருக்கும், எலியும் உள்ள இருக்கும். அடுப்புல அனல் இருந்தா எப்பவுமே வீடு மகிமையா இருக்கும். ஆமே, அடுப்புல எப்பவுமே மகிமை இருக்கணுங்க. அது ஒரு நாளும் அனல் உரைத்து போகக்கூடாது, அது ஒரு நாள் அனல் இல்லாம போகக்கூடாது. வீடு அனலா இருக்கணும், வாழ்க்கை அனலா இருக்கணும், ஜபஜீவி அனலா இருக்கணும், பரிசுத்தத்தில் அனலா இருக்கணும். அப்படி அனலா இருந்தா என் பந்திய சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அங்க ஒரு சமாதானம் இருக்கும், அங்க ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமே, ஸ்தோத்திரம். நம்ம அனலை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். ஆனா எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறார், நம்ம பந்தி சமாதானமா இருக்கணும்னா அனல் வேணுங்க. ஆமே, நீங்க சேர்ந்து உட்கார மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பேய் வந்து வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? அது பயங்கர ஆட்டம் போடும். நீங்க சேர பிரயாசப்படுங்க. ஆமா, பிள்ளைகளை வச்சு உட்கார்ந்து சாப்பிட வையுங்க. சண்டை போட்டாலும் பரவாயில்ல, 2 அடி கொடுத்தாவது சேர்ந்து சாப்பிட வையுங்க. சேர்ந்து இருங்க, சேர்ந்து செய்யுங்க. ஒரு ஆள் தனியா டீ குடிக்கிறது, ஒரு ஆள் தனியா சாப்பாடு சாப்பிடுறது, ஒரு ஆள் அங்கனி போறது இல்ல. சேர்ந்து இருங்க. ஞாயிற்றுக்கிழமை 6 முடிச்சு போறீங்களா, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. மதியம் உட்கார்ந்து சேர்ந்து உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படி மகிமைப்படுத்தணும் கொஞ்சம் என்னவா இருக்கணும் சொல்லுங்க? அனலா இருக்கணும். அனல் இல்லைன்னா போறதுக்குள்ள சண்டை வந்துடும், வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன வந்துடும்? அனல் இல்லைன்னா வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள சண்டை வந்துடும், ஆளுக்கு ஒரு தசை திரும்பிடும். கொஞ்சம் அனலா இருங்க. உங்க பந்தியை சந்தோஷமாய் மாற்றுங்கள், உங்க பந்தியை சந்தோஷமாக்குங்கள். எத்தனை பேர் வந்தாலும் உங்க வீட்டில் பந்தி ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க டேபிள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், நீங்க உட்கார்ந்து பேசுற இடம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க வீடு அனலா இருக்கட்டும். அப்படி அனலா இருந்தா நம்மளை ஒட்ட வச்சிருவார், என் குடும்பத்தை ஒட்ட வச்சிருவார். இப்ப யோசித்து பாருங்க, நான் முறிந்து போயிருக்கிறேனா அல்லது இணைக்கப்பட்டிருக்கிறேனா? நான் முறிந்து போயிருப்பேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையை கொஞ்சம் கர்த்தரோடு ஐக்கியமாக்கணும், என் வாழ்க்கையை கர்த்தரோடு இணைக்கணும், விழுந்த இடத்தை விட்டு எழும்பணும், என்னை அனலாக்கணும், என் வாழ்க்கை தேவனோடு ஐக்கியமாகணும், தேவ பிரசன்னத்தோடு இணையணும், தேவ மகிமையோடு இணையணும். இணைஞ்சிட்டா கர்த்தர் மகிமையா நடத்துவார். எல்லாரும் முழங்கால் படியிடலாம், ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் கர்த்தரோட ஒப்புரவாக போகிறோம். நான் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணல. ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை, மனம் திரும்பணும். இன்னைக்கு நம்ம அவரோட ஒட்டப்படணும், ஒட்ட வைக்கப்படணும். நம்ம தனியா நிற்பதை தேவன் விரும்பல, நீங்க தனியா வாழ்வதை கர்த்தர் விரும்பல. அதாக்கும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஒட்ட வைங்கப்பா, என் ஜீவியத்தை ஒட்ட வைங்கப்பா, கர்த்தரோடு ஒட்ட வைங்கப்பா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க, அப்பாட்ட பேசுங்க. ஒரு தகப்பன் பிள்ளைங்கிற மாதிரி பேசுங்க. என்னைய மறந்துடுங்க, என் மைக் சத்தத்தை மறந்துடுங்க. நீங்க ஆண்டவரோடு பேசுங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. என்னை ஒட்ட வைங்கப்பா. என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, என் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, என் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் வீட்டில் ஒரு நன்மை இல்லை. காரணம், நான் விழுந்து போனதுனால. ஏதோ ஒரு இடத்துல நான் விழுந்து போயிட்டேன், என் வீடு வெறுமையாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நான் சுத்திகரிக்கப்படாமல் போயிட்டேன், அசுத்தம் இருக்குது, அதனால என் வீட்டு சும்மா கிடக்குது. ஏதோ ஒரு இடத்துல நான் அனல் இல்லாமல் போயிட்டேன், அதனால என் பந்தி கசப்பாக இருக்குது, என் ஆகாரம் கசப்பாக இருக்குது. என் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இல்லை, என் குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, என் பெற்றோருக்கு எங்களுக்கு ஐக்கியம் இல்லை. இதெல்லாம் காரணம் அனல் இல்லாம போனதுனால. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க. பார்க்கலாம், நான் யாருக்கோ பேசுறேன்னு நினைக்க கூடாது. நான் ஒவ்வொருத்தருக்காக இன்னைக்கு பேசியிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்காக கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமே, யாருக்கோ நினைச்சு சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணணும், எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், என்னை ஆண்டவரை உம்மோடு ஒட்ட வைங்கப்பா,
என்னை உம்மோடு ஒட்ட வைங்கப்பா, என்னை உம்மோடு ஒட்ட வைங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் தனியா நிற்க விரும்பல. விளக்கு தண்டை இழந்துடக்கூடாதுமா, விளக்கு தண்டை இழந்துடக்கூடாது. சுத்திகரிக்கப்படலைன்னா கிளைகளை முறித்து போடுவான். சுத்திகரிக்க கனி கொடாத, ஆமே, கனி கொடாத செடி எதுவும் அதை முறித்து போடுவார். சீக்கிரமா வருவேன். மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன்னு சொன்னார். அம்மா ஐயா, இது மனம் திரும்புகிற காலம், அவரோட ஒட்டுகிற காலம். சும்மா கீழே கிடக்க கூடாது. தண்டு இல்லாம கடந்தா இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எங்குமே தூக்கி வைக்க முடியாது. தண்டு அவசியம். நான் அழகா இருப்பதற்கும் நான் பிரகாசிப்பதற்கும் தண்டு அவசியம். தண்டு அவர் கையில் இருக்கிறது. அவரோடு ஒட்டப்பட என்னை ஒப்பு கொடுக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கணும். அவர் தண்டை நீக்காதபடி அவர் அழுத்தி சொல்றார் சபையை பார்த்து, ஆதியில செய்த கிரியைகளை செய், ஆதியில வாழ்ந்தது போல வாழ ஒப்புக்கொடு, இயேசுவின் அன்புல நடக்க ஒப்புக்கொடு. எங்க ஆதியில செய்த கிரியை என்ன தெரியுமா? அங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், இயேசுவோடு சேர்ந்து நடக்கணும். ஒரே ஒரு ஆசை தான், அவருடைய பிரசன்னத்துல வாழணும். ஆதியில ஒரே ஒரு ஆசை தான், இயேசுவின் முகத்தை தரிசிக்கணும். ஆதியில ஒரே ஒரு ஆசை தான், ஆண்டவர் என்னோடு பேசணும். ஆதியில ஒரே ஒரு ஆசை தான், தரிசனங்களை தரணும், வெளிப்பாடுகளை தரணும். ஆதியில ஒரே ஒரு ஆசை தான், இயேசுவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பொறிக்காது. ஆதியில ஒரே ஒரு வாசை தான், ஆமே, எனக்கு பூமியில எதுவுமே வேண்டாம், இயேசு போதுமே. இயேசுன்னு சொன்னாலே கண்கள் அந்த கண்ணீர் வந்தது. இயேசுன்னு சொன்னாலே ஆராதிக்க மனம் வந்தது. இயேசுன்னு சொன்னாலே ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தம். அந்த ஆதியில செய்த கிரியைகளுக்கு நாம் திரும்புவோமானால் நம்மை திரும்ப ஒட்ட வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்னை தள்ளி விடுவது ஒரு நோக்கம் அல்ல, என்னை ஒட்ட வைக்க பிரயாசப்படுகிறார். தண்டை இழந்துடக்கூடாது. அவர் நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஒரு ரட்சிப்பு என்கிற தண்டில் நிறுத்தி இருக்கிறார். அபிஷேகம் என்கிற தண்டில் நிறுத்தி இருக்கிறார். நான் மனம் திரும்பலனா தண்டை எடுத்து விடுவா. தண்டை எடுத்ததுக்கு பிறகு மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் குப்பையில கொட்டப்படுவதற்குமே அன்றி பிரயோஜனமற்ற பாத்திரமாய் மாறி போகும். இந்த கால வேளையில் எத்தனை பேர் உணர்ந்து ஜெபிக்கிறீங்க? நான் ஒரு பிரயோஜனமற்ற பாத்திரமாய் நான் விழுந்து போக கூடாது. என்னை தண்டில தூக்கி வையுங்க, என்ன அந்த கிளையோட ஒட்ட வச்சிருங்க, என்னை ஒட்ட வச்சிருங்க. நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவோடு நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசுவுக்காய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவனுக்காக தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ அபிஷேகம் பற்றி பிடிக்குது. இந்த பகல் வேளையில் அவரோடு ஐக்கியமாகிறவனுக்கு ஒரு மகிமை, அவரோடு ஐக்கியமாகிற கோல் துளிர்க்கும். அவரோடு ஐக்கியமாகிறவன் மகிமையில பிரகாசிப்பான். அவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறவன் விழுந்து போவதில்லை. அவனுக்கு வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் தந்து நடத்த கர்த்தர் வல்லவர். ஆதியில செய்த கிரியைகளுக்கு திரும்புவோம். நம்முடைய தேவன் மகிமையானவர், நம்முடைய தேவன் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. தொலைத்ததை அவள் தேடினாள். ஒரு வெள்ளிக்காசை தேடினவள் கண்டுபிடித்தாள். நான் சொல்லட்டுமா? விழுந்த இடத்தை தேடுங்க. இந்த பகல் வேளையில் அதுல இருந்து கர்த்தர் தூக்கி விடுவாராக. எதுல இருந்து விழுந்தீங்க தேடுங்க. கர்த்தர் ஒட்ட வைக்க வல்லவர். உடவலமரியான் தரா. ஆமென், ஆமென். ஜெப வாழ்க்கை எங்க விழுந்துச்சு? பரிசுத்தம் எங்க விழுந்துச்சு? வைராக்கியங்கள் எங்க விழுந்துச்சு? கர்த்தர் மேலிருந்த அன்பு எங்க விழுந்துச்சு? தேடுங்கள். அவர் நம்மை ஒட்ட வைக்க வல்லவர். வெள்ளி காசை துளைத்தவள் தேடினாள், கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. ஷாபாலஹாதாரா ஔடாமானா மரியாந்தர. இளைய குமாரன் தொலைத்தது தகப்பன் வீட்டார்.
இளையகுமாரன் இழந்தது தகப்பன் வீட்ட. கையில பணம் இருக்கும் வரைக்கும் தகப்பன் வீடு ஞாபகம் இல்லை. கையில நன்மைகள் இருக்கும் வரைக்கும் தகப்பன் வீடு பிடிக்கல. கையில் ஆஸ்திகள் இருந்தது, ஒரு கட்டத்தில் எல்லாம் செலவழிந்தது. அவன் குறைவுபட தொடங்குற ஒரு காலம் வந்தது. அன்னைக்கு பன்றிகளுக்கு கிடைக்கிற அந்த 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 ஆகாரம் கூட இந்த இளையகுமாரனுக்கு கிடையாத ஒரு நேரம் வந்த போது அன்னைக்கு புத்தி தெளிந்து அவன் சொன்ன வார்த்தை, என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். நான் இழந்தது என் தகப்பன் வீட்டை, நான் இழந்தது என் தகப்பனுடைய பிரசனத்தை. இத்தனை காலமும் நான் ஜெயிச்சுட்டேன் நினைச்சேன், நான் வாழ்ந்துட்டேன் நினைச்சேன், ஆனா இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா என் தகப்பன் வீடோ எனக்கா இன்னைக்கும் காத்திருக்கிறது. இழந்த இடத்துக்கு திரும்பி வந்தான். கர்த்தர் அவன் வாழ்வை கட்டினா, கர்த்தர் அவன் ஜீவியங்களை கட்டினா. இந்த கால வேளையில் இழந்த இடத்தை கவனியுங்கள். எங்க இழந்த, எதை இழந்த? நான் இழந்த இடம் எது? அதிலிருந்து எழும்பணும், கர்த்தரோடு ஐக்கியமாகணும். ரெண்டாவதாக, ஒன்று விழுந்த இடத்தை விட்டு எழும்பணும். ரெண்டு, சுத்திகரிப்புக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளை சுத்திகரிப்பதற்கு இடம் கொடுக்கணும். நான் திரும்ப ஒட்டப்பட வேண்டுமானால், திரும்ப தேவ மகிமையோடு ஒட்டப்பட வேண்டுமானால் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:2, என்னில் அதை அவர் அறுத்து போடுகிறார், அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். எங்க என்னை சுத்தம் பண்ணுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? நான் அதிக கனிகளை கொடுக்கணும். என்னை கர்த்தர் ஏன் உணர்த்துறார், ஏன் பேசுறார், ஏன் எனக்கு சில காரியங்கள்லாம் சொல்லி சொல்லி சரிப்படுத்து, ஜோம் பண்ணு, ஆராதி, என் கூட வா, ஏன் கூப்பிடுறார் தெரியுமா? அவர் என்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். அவர் கையில் ஒப்பு கொடுப்போமானால் இந்த பழைய பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், இந்த அலுமினிய பாத்திரம்லாம் பாருங்க, புதுப்பிக்கிறாங்க தெரியுமா? அவன் பழைய பாத்திரங்களை கொண்டு போய் கொடுத்தா அந்த கலரை மாற்றி திரும்ப என்ன செய்வாங்கன்னா புதுப்பிச்சு கொடுப்பாங்க. அவன் சில பேர் திருமணம் பண்ணி கொடுக்கும்போது பழைய பாத்திரங்கள் இருந்தால் புதுப்பிச்சு என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அப்படியானால் புதுப்பிக்கிற ஒரு கொல்லன் இருக்கிறான். அவன் கையில் போய் கொடுப்போமானால் அதை புதுப்பிக்க அவன் வல்லவராக இருக்கிறான். இந்த கால வேளையில் ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது, நான் அவரோடு ஒட்டப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்களை என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே, வேண்டாத குணங்களை என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் வீட்டை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிங்க, பாவம் வராதபடி என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்கன்னு அவர் கையில் ஒப்பு கொடுப்போமானா சுத்திகரிக்கப்படுகிறவன் அவரோடு ஒட்டப்படுவான். ஏனால் சுத்திகரிக்கிறவனை அதிக கனி கொடுக்கும்படி உதவி செய்வான். யார் தன்னை வெட்ட ஒப்பு கொடுக்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்க யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை தெய்வம் மகிமையாய் உருவாக்குவார். ஆமென். ஒரு வார்த்தை எப்படி சொல்லுவாங்க, தன்னை அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த கல் சிலையாகவும், தன்னை அடிப்பதற்கு ஒப்புக்கொடாத கல் வாசல் படியாகவும் விழுந்து கிடக்கிறது என்று சும்மா ஒரு வார்த்தையாய் சொல்லுவார்கள். தன்னை சுத்திகரிப்பதற்கும் தன்னை அடிப்பதற்கும் தன்னை புடமிடுவதற்கும் ஒருவன் கையில் தன்னை விட்டு கொடுத்த அந்த கல் ஒரு நாள் அநேகரால் வணங்கப்படுகிற ஒரு சிலையாய் வடிவமைக்கப்படுகிறது. ஆனால் அதே கல்லு தான், அதே மலையிலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்டவைகள் தான். அதுக்கு சைஸும் இல்லை, அழகும் இல்லை. அது தன்னை உடைக்கப்பட ஒப்புக்கொடாததுனால வாசல் படியாகவோ அல்லது வேற காரியத்துக்காகவோ அது உபயோகமாகிறது. அப்படியானால் என் வாழ்க்கை உயர்வதும் என் வாழ்க்கை தாழ்ந்து போவதும் என்னை பரிசுத்தப்படுத்துகிற எல்லைகளை பொறுத்து இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார்.
ஆமே, உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மிஷனரி சொன்ன ஒரு வார்த்தை, நான் என்னுடைய வாழ்வில் போய் ஆண்டவரே என்னை வல்லமையால் நிரப்பும் என்று ஜெபிப்பதில்லை, மாறாக என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்தத்துக்காய் ராத்திரி பகலாய் கெஞ்சுகிறேன். ஏனால் பரிசுத்தம் பெருக பெருக தேவ வல்லமை பெருகுது, தேவ மகிமை பெருகுது. நான் பரிசுத்தத்தில் பெருக பெருக என் வீட்டுக்குள்ள கனி உண்டாகும். பரிசுத்தம் பெருக பெருக நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். பரிசுத்தம் பெருக பெருக என் வீட்டுக்குள்ள சமாதானம் பெருகும். எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்க சத்துரு கிரியை செய்ய முடியாது. பரிசுத்தம் எங்க இருக்குதோ அங்க வியாதி கிரியை செய்ய முடியாது. அப்போ பரிசுத்தம் எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் உலாவுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இருக்கும் இடத்துல கர்த்தர் உலாவுகிறார். அவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. தேவனோடு ஒட்டப்பட வேண்டுமானால், வெட்டப்பட இடத்துல திரும்ப ஒட்டப்பட்டு நான் தேவனோடு நடக்க வேண்டுமானால் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கணும். மனாசே என்கிற ராஜா கொடூரமாய் நடந்தான், அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்தான். அதனால ஆண்டவர் பார்வோன் கையில விட்டு கொடுத்தார். அவன் 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி கொண்டு போகும்போது மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் வாழ்க்கையை மாற்றும் என்று கெஞ்சினதுனால கர்த்தர் மனாசேக்கு இரக்கம் பாராட்டி அவனை தேசத்துக்கு வரும்படி செய்தார். வந்த உடனே அவன் செய்தது ஆலயத்திலையும் தன் வீட்டிலையும் தன் தேசத்திலும் இருந்த விக்கிரகங்களை, பாகாலின் பலிபீடங்களை, அசுத்தங்களை எல்லாத்தையும் அழித்து அவைகளை கொண்டு தேசத்தை விட்டு புறம்பே தள்ளி தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான். அதை தேவன் அங்கீகரித்தார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பது பரிசுத்தம். ஆமென். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. தேவ மகிமை நம்ம வீட்டில் இருக்கணும்னா பரிசுத்தம். அதை வாஞ்சிக்கணும், அதை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சின்ன சின்ன காரியம் கூட கர்த்தர் உங்களை உணர்த்துவார். சின்ன சின்ன காரியம் கூட அந்த பரிசுத்தத்தின் மகிமையை நாம டேமேஜ் பண்ண கர்த்தர் விடவே மாட்டார். பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் சந்தோஷமாய் உலாவுவார். எந்த வீடு பரிசுத்தம் அடையுதோ அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துடும். எந்த வீடு பரிசுத்தம் அடையுதோ உங்க வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டை பரிசுத்தமாக்கும், என் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும், என் மனைவியை பரிசுத்தமாக்கும், என் கணவனை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உதவி செய்வான். ஆமே, நான் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும்போது ஜெபம் பண்ணுவேன். என்னை பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும், நான் யூஸ் பண்ற மைக்கை பரிசுத்தமாக்கும், என் சவுண்ட்ஸை பரிசுத்தமாக்கும், என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பரிசுத்தமாக்கும், என் டேப், என் மொபைல், என் பைபிள், என் பாய், என் ஜனங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுவேன் பரிசுத்தமாக்கும். ஏன் தெரியுமா? பரிசுத்தம் நமக்கு தேவை. ஒவ்வொரு பொருளும் பரிசுத்தமாகும் போது நேர்த்தியாய் செயல்படும். எல்லாமே நேர்த்தியா இருக்கும். பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க மிஷன்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் மிஷன் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த தரிப்பில் நின்று ஜெபம் பண்ணுங்க. யாரா பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவர் 10 நிமிஷம் ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கை வையுங்க. நஷ்டம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பா. உங்க பைக்கில் உங்க வாகனத்தில் ஏறும்போது கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் அதுல தீமை வராதபடி பாதுகாப்பா. ஆமென். உங்க வீட்டில் வேலைக்கு போகும்போது உங்க வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. என் வேலையை பரிசுத்தமாக்குங்க. அது சின்னதோ பெருசோ பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதை பரிசுத்தமாய் பாதுகாப்பா. உங்க புத்தகங்கள் எடுத்து வச்சு உங்க பேக் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் பேக்கை, என் புத்தகத்தை பரிசுத்தமாக்குங்கப்பா. என்கிட்ட வர்ற பொருளை பரிசுத்தமாக்குங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க படிப்புகளை மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் அவசியம். எஜமான நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். நான் ஏன் முறிந்து போனேன் தெரியுமா? பரிசுத்தம் இல்லாததுனால தான். முறிந்து போனது பரிசுத்தம் இல்லாம. ஆனா பரிசுத்தம் எங்க வருமோ அங்க மாற்றம் வரும். ஒண்ணு, விழுந்த இடத்தை விட்டு எழும்பணும், அவர் ஒட்ட வைப்பார். 2, வீடும் நம்முடைய வாழ்வும் பரிசுத்தமாகணும், கனி கொடுக்கும்படி உதவி செய்வார். 3வது ஒன்று வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டு உதவி செய்வார். அனலாய் மாறணும். எப்படி மாறணும்? அனலாய் மாறணும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16. குளிராயாவது அனலாயாவது இருந்தா இப்படி நீ குளிரும் என்று வெதுவெதுப்பா இருக்கிறபடியா
ஆண்டு சொல்ற கடைசியில் ஒன்று அனலாரு அல்லது குளிராரு. அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா நான் வாந்தி பண்ணுவேங்கிறார். அதனால கர்த்தர் சபைக்கு சொன்னது அனலாயிரு. அனலா இல்லைன்னா எதையெல்லாம் இழப்போம்னா பார்வை இழப்போம். ஒன்று எதை இழப்போம்? பார்வை. 2 வஸ்திரம். 2 எதை இழப்போம்? வஸ்திரம். 1 பார்வை இழப்போம், 2 வஸ்திரத்தை இழப்போம், 3 ஐஸ்வர்யத்தை இழப்போம். 3வது ஐஸ்வர்யம். அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பொருளாதாரம், எதுவானாலும். ஆனால் இல்லைன்னா இந்த 3லையும் பாதிப்பு வரும். 1 என் பார்வை போகும், ஆவிக்குரிய பார்வை போகும், வெளிப்பாடுகள் வராது, சொப்பனங்கள் வராது, தரிசனங்கள் வெளிப்படாது, நடக்கிறவைகள் புரியாது, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்படும். 2 என் வஸ்திரத்தை இழக்கவே நேரிடும். என் அனல் இல்லைன்னா எதை இழக்க நேரிடும்? வஸ்திரம் போயிட்டு நான் நிர்வாணி, தேவனுக்கு முன்ன நிற்க முடியாது. 3வது என் ஐஸ்வர்யம் நோட்டு போயிடும். ரட்சிப்பு, அபிஷேகம், கிருபை, அதுக்கு மேலே என் வருமானங்கள், என் வேலைகள், என் கையில் கத்த தந்த ஆசீர்வாதங்கள், என் வீடு, என் ஆஸ்திகள், என் நன்மைகள், இதெல்லாம் ஐஸ்வர்யங்கள், இது போயிடும். அதான் கத்த சொல்றாரு, நீ என்னவாயிரு? எப்படி இருங்கிறாரு ஆண்டவர்? அனலாயிரு. அனலான ஜீவியம் தேவை. அனலா இருந்தா என்ன நடக்கும்னா 20ஆம் வசனம் வாசிங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவா. நான் அனலா இருந்தா என் விருந்துல கர்த்தர் இருப்பார், என் பந்தியில கர்த்தர் இருப்பார். நான் அனலா இருந்தா என் கூட கர்த்தர் வாசம் பண்ணுவார். நான் அனலா இருந்தா என் வீட்டில் இருக்கிற ஆகாரம் சிம்பிளாக இருந்தாலும் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் அனலா இருந்தா என் வீட்டினுடைய ஆகாரத்தில் என் டேபிள் சமாதானமாக இருக்கும், என் டைனிங் டேபிள் மகிமையாக இருக்கும். ஆமாம், ஒருவேளை நான் சும்மா 4 பேருக்கு சாப்பிட்டாலும் அந்த இடம் மகிமையாக இருக்கும். சில வீட்டில் பார்த்துருக்கீங்கன்னா டைனிங் டேபிள் எம்டியாக இருக்கும். டைனிங் டேபிளில் யாருமே உட்காந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நேரமாவது குடும்பமாக உட்காந்து சாப்பிடணும், குடும்பமாக உட்காந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பேன். நானே